ஏங்க சொல்றவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். இப்படிதான் நீங்க சொன்னீங்க, அவர் திமுகன்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பிஜேபின்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க பேர் சொன்ன உடனே கதறீங்க, பதறீங்க. ஏங்க போராட்டம் பண்ணா ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறீங்க, போராடலன்னா ஏன் போராடலன்னு கேக்குறீங்க. மென்டல் கிண்டல் எல்லாரும் பிடிச்சிருச்சான்னு தான் கேக்குறேன். எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள். இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா? இந்த இந்திய நாடு உருவாவதற்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை முடக்குவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலைதான் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்பது. எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது, நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும். நீங்கள் சிறைப்படுத்தினாலும், வழக்கு பதிவு பண்ணாலும், எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு எங்கள் தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுகவும் காங்கிரஸும் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. தாவேகாவும் அதுக்கு தயாராக இருக்கா? முஸ்லீம் மக்களுக்காக போராட்டம் இல்லை, நாங்கள் தயாராக இருப்பதால் தான் இன்று போராட்ட களத்தில் இருக்கிறோம். 234 தொகுதிகளிலையும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வாய்ப்பு இருந்தால் உச்சநீதிமன்ற வரை சென்று இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறக்கூடிய சட்ட போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. முதன்மை சக்தியாக வருகிறது. மக்களின் துணையோடு நாங்கள் அரசியல் பண்ணிக்கு வரோம். அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் இருக்கிறாங்க, எங்கள் கட்சியும் இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம். இன்னும் பல பேர் இன்னும் விஜய் அவர்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் என்று இன்று வரை எங்க சொல்றவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எல்லாரும் குறிப்பிட்டு சொல்றாங்க. யார் சொல்லி வந்திருக்கிறோம்? இப்போ அண்ணன் வந்திருக்கிறாங்க, இப்போ நான் வந்திருக்கிறாங்க, தோழர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. யார் சொல்லி வந்திருக்கிறாங்க? அவர் தான் 3 பக்க அறிக்கையில் சொல்லிட்டாருங்க. கடைசி ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் முடிஞ்ச பிறகு நேரடியாக அரசியல் களத்துக்கு வரப்போறேன். அது வரைக்கும் என்னுடைய தோழர்களே நான் அரசியல் மயப்படுத்தினார்ல, இதான் அரசியல் மயப்படுத்துறது. இப்போ களத்தில் நின்று போராடுறேன்ல, காவல்துறை எங்களை நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, போராட்டம் பண்ணாதீங்க, கைது பண்ணணும், நாங்கள் பயந்தோமா? எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு எங்களை தற்காத்து கொண்டு அரசியல் பணி செய்வதற்கு எங்களை தயார்படுத்துறாரு தலைவர். அரசியல் மயப்படுத்துறாரு. பல தளபதிகளை எங்கள் தலைவர் உருவாக்கிறார்களா, அந்த பணி எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்படி தான் நீங்கள் சொன்னீங்க, அவர் திமுகன்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பிஜேபின்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்கள் பேர் சொன்ன உடனே கதறீங்க, பதறீங்க. ஏன் பரந்தூருக்கு போனாரே கண்ணு தெரியலையா? கள்ளக்குறிச்சிக்கு போனாரே உங்களுக்கு தெரியலையா? எல்லா இடத்துக்கும் அவர் சென்று கொண்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு கண்ணு தெரியல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் திமுகவை மட்டும் பார்க்குறீங்க, அதிமுக மட்டும் பார்க்குறீங்க. தாவேக்காவும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்க. களத்தில் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. 2026 அதற்கான முடிவை நீங்கள் பார்க்க தான் முடியும். கடைசி கொஸ்டினா, நீட் தேர்வு விளக்கம் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 9ஆம் தேதி. தாவேக்காவோட நிலை நம்ம நீட் தேர்வு கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நீட்டு சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது. ஏழை எளிய பாமர மாணவர்கள் மருத்துவம் படிப்பதை சிதைக்கக்கூடிய ஒரு கருவியாக நீட் நுழைவுத் தேர்வு இருக்குது. அது கூடாது என்று எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கிறாங்க. அதற்கான சட்ட போராட்டங்கள் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் அரசியலில் இருப்பிடத்தை காட்டிக்கொள்றதுக்காகவே இப்படி போராட்டம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க போராட்டம் பண்ணா ஏன் போராடுறீங்கன்னு கேட்குறீங்க, போராடலைன்னா ஏன் போராடலன்னு கேட்குறீங்க. மென்டல் கிண்டல் எல்லாரும் பிடிச்சிருச்சான்னு தான் கேட்குறேன். போராட்டம் என்பது மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் மக்களிடம் கடத்துவது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டு என்னதான் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள், எழுதி கொடுங்க. இதை பண்ணு, காலையில் இதை பண்ணுங்க, மதியம் இதை பண்ணுங்க, நைட் இதை பண்ணுங்க, எழுதி கொடுக்குறீங்களா? எது பண்ணாலும் நீங்கள் குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். எங்களுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆவதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது. அது மக்கள் உறுதியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. இது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இது பாசிசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். வக்ஃபு என்பது மதத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, இஸ்லாத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தங்களுடைய சொந்த நிலத்தையோ பொருளையோ மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானம் வழங்குவதுதான் வக்ஃபு. அப்படி இஸ்லாமியர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தை பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகவோ, கல்வி நிலையங்கள் உருவாக்குவதற்காகவோ, மசூதியின் பயன்பாட்டிற்காகவோ ஒரு நிலத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அதிகாரம் என்பது அந்த வக்ஃபு கமிட்டிக்கு தான். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும் என்று அடாவடித்தனமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள். அவரின் வழியில் வரக்கூடிய நாங்களும் எம்மதமும் எங்கள் மதம். எந்த மதத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் நபராக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், தலைவர் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு நேற்று இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவுடன் முதலாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற முதல் கட்சி எதுவென்றால் தமிழக வெற்றி கழகம் என்பதில் நாங்கள் பெருமையாக சொல்றோம். ஏனென்றால் நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கின்றோம், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பக்கம் நிற்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த வடிவத்தில் எப்படி ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய போர்படை தளபதியாக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார், நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது ஒரு அடாவடித்தனமாக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆட்சியும் அதிகாரமும் தங்களிடம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பாசிச போக்கு. அந்த பாசிச போக்கை தான் ஒன்றிய அரசு கடைபிடித்திருக்கிறது. ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் இந்த சட்ட மசோதாவை ஆதரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் மிக மூர்க்கமாக இந்த சட்ட மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறாங்க. இப்ப நம்மளும் எதிர்க்கிறோம். எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் எதற்காக கட்டுப்பாடு விதிக்கணும்? எதற்கு நீங்க கைது பண்ணணும்? காலையிலிருந்து எங்க தோழர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அனுமதி கொடுப்பதில்லை. இதைதான் எங்க தலைவர் பாசிசம் பாயாசம் என்று சொல்கிறார். அமைதியான முறையில தான் போராடுறோம். திமுக நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீங்க. இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை தான் எங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதை நசிக்க வேண்டிய தேவை ஏன் திமுகவிற்கு வந்தது? யாரை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால நீங்க என்ன கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி போராடக்கூடிய தோழர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தோழர்கள். அதனால இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்களுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேணாம். தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்தியா முழுமைக்கும் மதம் சார்ந்த சொத்துக்களை பராமரிப்பது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப இந்து மதத்தினுடைய சொத்துக்களை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறாங்க. தேவாலய சொத்துக்களை, கிறிஸ்துவ சொத்துக்களை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறாங்க. அதே போன்று இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தானே பராமரிக்கணும். அதுதான சமத்துவம், அதுதான ஒரு சமூக நீதி. ஆனா அந்த இடத்தில் அரசியலை புகுத்தி அவர்களிடமிருந்து அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி வேலையை ஒன்றிய அரசு செய்கிறதா? அப்ப இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்கிறதா? அப்போ இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியில் பின்னடைய வைத்து அவர்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை, சட்டங்களை கொண்டு வந்து நசுக்குகிறார்கள். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடுங்க. வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு இந்திய திருநாட்டில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களை சிதைக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசு ஈடுபடுகின்ற பொழுது அதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்? இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா? இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடி பல இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறாங்க. இந்த இந்திய நாடு உருவாவதற்கு இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை முடக்குவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலை தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது. எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் எங்க கட்சியினுடைய தலைவரும்
எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இஸ்லாமியர்களின் பக்கம் நின்று நாங்கள் ஓங்கி குரல் கொடுப்போம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக நாங்கள் வருவோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம், கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது, நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும். நீங்கள் சிறைப்படுத்தினாலும், வழக்கு பதிவு பண்ணாலும், எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு எங்கள் தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் இந்தியா முழுவதும் மக்கள் புரட்சி என்பது வெடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை, நாம் தான் புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த புரட்சி என்பது இந்தியா முழுவதும் காட்டு தீ போன்று பரவி ஒன்றிய அரசே இந்த சட்ட மசோதாவை பின்வாங்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்களும் இந்தியா மக்களும் இஸ்லாமியர்களும் உருவாக்குவார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனைப்படி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய அரசு, அதாவது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா அமைந்திருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சகோதரர்களாக, தாய் உள்ளத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்ற இந்திய திருநாட்டில் மதத்தை அளவுகோலாக வைத்து, மதத்தை வைத்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேளையில் தொடர்ந்து மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது. அதாவது இந்தியா முழுவதும் அந்தந்த மதத்தை சார்ந்த, அந்த மதத்தின் சொத்துக்களை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறார்கள். அதுதான் சட்டத்திலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்துக்களுடைய சொத்துக்களை இந்துக்களும், கிறிஸ்துவருடைய சொத்துக்களை கிறிஸ்துவர்களும், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களும் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் தான் சமத்துவமும், அதுதான் சட்டமும் கூட. ஆனால் இஸ்லாமியர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை பறிக்கக்கூடிய, அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி வேலையாகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் செய்து வருகிறது. இந்த செயலை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்மதமும் எல்லா மதம் என்கின்ற ஒரு உணர்வு கொண்டவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் என்கின்ற உணர்வை கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. தளபதி அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களும் நாங்கள் இருக்கிறோம். அதனால் என்றும் இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை முதல் நபராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக எங்கள் தலைவர் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சார், இந்த போராட்டம் தொடருமா சார்? இல்லை, அதாவது ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை முன்னெடுக்கும். முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் இந்தியாவை நேசிக்கக்கூடிய, சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அணிதிரண்டு இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் முதல் புள்ளியாக எங்கள் தலைவர் அவர்கள் புரட்சியை தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து. இது இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சட்ட திருத்த மசோதாவை மோடி அவர்களே, பிஜேபி அவர்களே தானாக திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழலை மக்கள் உருவாக்குவார்கள். நாளையிலிருந்து போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் இதை பார்த்துட்டு இது ஏதாவது சொன்னாரா? அதாவது எங்க தலைவர் சொன்னதுனால தான் இந்த போராட்டம். இல்லை, இப்போ இந்த போராட்டம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தோல்வி என்பதை விட ஒரு போராட்டம் என்பது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை, கொள்கைகளை மக்களிடம் கடத்துவது. அந்த கடத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். காலையிலிருந்து இன்று வரை இப்போ வரை பல இடங்களில் 234 தொகுதிகள்லையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. பல இடங்களில் காவல்துறை முடக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. மக்களுக்கு கடத்தக்கூடியதான சமூக பணி. அந்த அடிப்படையில் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள், ஒன்றிய அரசு தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதிகார வரம்பை மீறி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த அடிப்படையில் மக்கள் களத்திலையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். உங்களை போன்ற சமூக வலைதள பக்கத்திலையும் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக
தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிணங்க எங்கள் மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தின்படி இன்று மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகள் சார்பாகவும் இந்த போராட்டம் மிக சிறப்பாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக தொடரும். டெய்லி இந்த போராட்டம் பண்ணுறது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கள் தளபதியும் ரெடியாக இருக்கிறார். இதை வாபஸ் பெற்று சீக்கிரமாக அவங்களுக்கு இதை அறிவிச்சிட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் மத்திய சென்னை மாவட்ட சார்பாக கண்டிக்கிறோம். நன்றி. சார், போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்க, காவல்துறை அனுமதி தரலன்னு சொல்கிறாங்களே, எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க? அவங்க இப்போ கூட அனுமதி தான் கொடுக்கல, எங்களுக்கு பண்ணக்கூடாதான் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க தடையில் மீறி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே போல் டெய்லியும் பண்ண சொன்னாங்கன்னா டெய்லியும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அப்போ இந்த நிறைவேற வரைக்கும் போராட்டம் தொடரும். கண்டிப்பாக தொடரும். எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்தால் கண்டிப்பாக தொடரும். டெய்லியும் போட்டு தொடரும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.